சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போற்றுடை தாண்டி. கடுவெளி சித்தர். கண்ணா, பெட்ரோல் பைப் பதிக்கிறதுக்கு சாமி உத்தரவு கொடுத்துட்டு நாங்க வந்து உங்க ஊர் சாமி சித்தர்கள் உங்க நம்பிக்கை இது எல்லாத்தையும் ஒடிச்சு நொறுக்கி தூள் தூள் ஆக்கிடுவேன். என்ன சார் சொல்றீங்க? ஏன் சார் இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி நடிக்கிறது? அது எனக்கே தெரியலையே டாக்டர். நான் கியூரா இருக்கிறேன்னு தெரிஞ்சா விஜய் மறுபடியும் திரும்பி வில்லேஜுக்கே போயிடுவான். நானே அவனை யூஎஸ்ல இருந்து வரவழைச்சு நானே அவனை வம்பல மாட்டி விடுற மாதிரி ஆயிடும். கிராமத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தினாலும் ஆர்டர் பண்ணாலும் ஏன் தயவா சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். சின்ன வயசுல இருந்து அவனுக்கு அவ்வளவு பிடிவாதம். அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா எப்பாடு பட்டாவது அதை அவன் சாதிச்சே தீருவான். மனுஷங்களோட மோதலா பரவாயில்ல, இது சாமி விஷயம் இல்லையா? அவனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் பயப்படுறேன். ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு அப்படி இப்படி ஏதாவது போய் சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் நடிங்க டாக்டர். இத பாருங்க, சீக்கிரமா விஜய்க்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி யூஎஸ்கே அனுப்பலான்னு பாக்குறேன். சரியான நேரம் பார்த்து தானே எல்லாத்தையும் அவங்ககிட்ட பேசணும். உங்க மகனுக்காகன்னு சொல்லிட்டீங்க, என்னால மறுக்கவா முடியும்? செய்யறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சரி, வந்ததுக்காக உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமே? எனக்கு பிளட் பிரஷர் பாருங்களேன், அண்ணா கண்டிப்பா ஐயா தான் இருக்கும். ஓகே. சாரி சார், பிபி மிஷின் வெளியில வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்தேன். சரி, தேங்க்ஸ்.
விஜய் ஃபைன் டாட், ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப நல்லாவே நடிச்சீங்க. இல்ல நோ விஜய். நோ டாட், டோன்ட் கிவ் மீ எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ். டாக்டரா நீங்க? டாக்டரா நீங்க? டிஸ்கஸ்டிங். சினிமா டெலிவிஷன்ல எல்லாம் நடிப்பாங்களா அவங்களா நீங்க? விஜய் ப்ளீஸ், டாக்டர் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவரு டாக்டர், அவருக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் இல்லையா? How dare can you do that? Go away, just go away, go away. விஜய், சாரி டாக்டர், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் நான் வரேன் சார். ப்ளீஸ். விஜய், listen to me. எதுவுமே பேசாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டீங்க. You all cheated me. இல்ல விஜய், இது பாரு, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சாமி உத்தரவு கிடைக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ அந்த கிராமத்துல இருக்கிறது நல்லது இல்லைன்னு உன்னை இங்க வரவழைக்கிறதுக்கு தான். டாட், நம்மளாம் படிச்சவங்க தானே, சிந்திக்க தெரிஞ்சவங்க தானே. ஒரு காரியத்தை தொடங்க, சாமி கிட்ட உத்தரவு கேட்டு கிடைக்கலன்னா அந்த முயற்சியை கைவிட்டுறணுமா? அபத்தமா இல்ல? உத்தரவு மீறினா, சாமி தண்டிச்சதுன்னா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் சொல்லுங்க? இத பாரு, விவாகத்துக்கு வேணும்னா உன்னுடைய கேள்வி சரியா இருக்கலாம். ஆனா கடவுளுங்கிறது விவாகத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. சரி, இருந்தாலும் உன்னுடைய கேள்விக்கு பதிலும் இருக்கு. இது பாரு, இந்த உலகத்திலேயே நம்ம கிராமம் ஒரு பொக்கிஷமான இடம். அது பாதுகாத்தா இந்த பூமிக்கே நல்லதுன்னு சித்தர்கள் காலங்காலமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. மனுஷங்க பொறாமை பிடிச்சவங்க. சித்தர்கள் போட்ட கட்டளைய மனுஷன் மீறும் போது அவங்க தான் என்ன பண்ண முடியும்? ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஆசை விட நம்ம அத்தனை பேருக்குமான அந்த பூமி முக்கியம் இல்லையா? குட், வெரி குட் எக்ஸ்பிளனேஷன் டாட். பட் அந்த ஊருக்கு நல்லது நடக்கணும் தானே நீங்க சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க. அதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஆனா பெட்ரோலியம் பைப்லைன் பதிக்க சாமி பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. என்ன சொல்ற? எஸ் டாட், டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட். பைப்லைன் பதிக்கிறது சாதாரண காரியமா? அந்த வில்லேஜே வெட்டி கொதிரி போட்டுருவாங்க. பைப்லைன் வழியில ஒருவேளை கோயில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நகர்த்தி வேற இடத்துல வைக்க சொல்லுவாங்க. நாளைக்கு அந்த பைப்லைன்ல கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, வில்லேஜே இல்லாம போயிடும். அப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சாமி உத்தரவு கொடுத்திருக்காரு. நமக்கு ஏன் தரல? ஏன்? ஏன்னா அங்க சாமியும் கிடையாது, சித்தர்களும் கிடையாது. அவங்க பேரால நம்ம வில்லேஜ யாரோ அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அவங்க தான் சில விஷயத்தை டிசைட் பண்றாங்க. நாம வரது அவங்களுக்கு அங்க பிடிக்கல. ஆனா பைப்லைன் வரது மட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு உத்தரவும் கிடைச்சிருக்கு. ஏன்னா பெரிய லெவல்ல பணம் கைமாறி இருக்கு. அவங்க யாருன்னு தெரிஞ்சா நம்மளும் கொடுக்கலாம் இல்ல? இல்ல விஜய், நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கிராமத்தை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ அந்த பிசினஸ் மைண்ட்லயே பேசுற. காலங்காலமா சித்தருங்க ரூபமா அரூபமா இருந்து பாதுகாத்துட்டு வர்ற ஊர் நம்ம ஊரு. அந்த ஊரை பாதுகாக்க உருவாக்குன அந்த கோயில் தான் அந்த ரசமணீஸ்வரர் கோயில். இன்னைக்கும் பௌர்ணமி ராத்திரி அந்த சித்தர்களால அந்த கோயில்ல பூஜை நடக்குது. அது தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே. இன்னும் 4 நாள்ல பௌர்ணமி வரப்போகுது, பூஜை நடக்க போகுது. எப்படி காலமா நடக்கிற பூஜையா? எவ்வளவு காலம் இருக்கும் டாட்? ஆயிரக்கணக்கான வருஷங்களா? ஓ, thousands of years. இதுதான் என்னால ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல. டாட், மனுஷன் அதிகபட்சம் 120 years வாழலாம். ஆனா அவங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களா பூட்டி இருந்த கோயிலுக்குள்ள போயிட்டு பூஜை பண்ணிட்டு போவாங்களா? வாட் ரபிஷ்! அப்படி நீங்க சொல்வீங்க, அத நான் நம்பணும். அந்த பூஜை எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும்னு உள்ள போனா பைத்தியமாயிடுவாங்களா? இதுல இருந்து உங்களுக்கு தெரியல டாட், அங்க இருந்து யாரோ சதி பண்றாங்கன்னு? டாட், பிசினஸ்ல எவ்வளவு பெரிய ஆள் நீங்க? ஏன் எதுக்குன்னு
கேள்வி கேட்கறது தானே பிசினஸ்ல ஒரு தாரக மந்திரம். உங்களையும் அவங்க நம்ப வச்சு பயமுறுத்தி வச்சிருக்காங்களே, நான் என்ன சொல்றது சொல்லுங்க. விஜய், இத ஆர்கியூ பண்ணி தீரக்கூடிய விஷயம் இல்ல, நீயே உணரணும். எஸ் யூ ரைட் டாட், நானும் ரெடி. ஆனா நான் என்ன பண்றது? நீங்க தான் டிராமா போட்டு என்ன இங்க வர வச்சிட்டீங்களே. இல்லடா, உணரணும்னு சொன்னது அவங்க வழியில போய் தெய்வீகத்தை நீ உணரணும். அவங்களை எதிர்த்து இல்ல, எதிர்த்தா உனக்கு ஏதாவது ஆயுள்னு சொல்லி நான் பயப்படுறேன்டா. என்ன என் உயிர் போயிடுமா, இல்ல என் சித்தம் கலங்கிடுமா? எனக்கு அந்த பயம் எல்லாம் கிடையாது டாட். இது பாருங்க டாட், அந்த வில்லேஜ்ல நான் சுகர் ஃபேக்டரி கட்டுறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். ஐ ஷுட் நாட் ஃபெயில். நான் கண்டிப்பா ஜெயிச்சு தான் ஆகணும். எனக்கு தான் உத்தரவு கிடைக்கல, மறுபடியும் உங்களை அந்த வில்லேஜுக்கு கூட்டிட்டு போய் உங்க பேர்ல உத்தரவு வாங்க தான் போறேன். இல்ல விஜய், இல்ல. ஒரு தடவை ஒரு விஷயத்துக்கு சாமி உத்தரவு கொடுக்க மறந்துட்டா மறுபடியும் கேட்க கூடாது. நான் தான் கேட்க கூடாதுல்ல, நான் சாமியை எதுக்குறவன். அவர் எனக்கு உத்தரவு தரமாட்டாரு. பட் உங்க பேர்ல கேட்கலாம் இல்ல, நீங்க தான் அவரோட பக்திமான் ஆச்சே, உங்க பேர்ல கண்டிப்பா பெர்மிஷன் கிடைக்கும். இல்ல விஜய், அது முடியாது, தப்பாயிடும். நீ அங்கே போகவும் வேண்டாம், போகவும் கூடாது. சாரி டாட், உங்க பேச்ச மீறணும்னு நான் நினைக்கல. ஆனா ஒரு ஃபெயிலியரை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் நீங்க வரப்போறது இல்ல, பட் நான் அங்க போக தான் போறேன். டாட், அந்த வில்லேஜ, அந்த கோயில தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த மர்ம ஆசாமிங்களை உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் அடையாளம் காட்ட தான் போறேன். உங்க நம்பிக்கை, பயம் எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க அங்க வருவீங்கல்ல, வருவீங்க. சுகர் ஃபேக்டரி அடிக்கல் நாட்ட வருவீங்க. ஆமா, நீ அங்க போய் என்ன செய்ய போற? யாரும் பார்க்க கூடாதுங்கிற பௌர்ணமி பூஜைக்கு நான் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். வேண்டாம் விஜய், வேண்டாம். ஏன் சித்தம் கலங்கிடுன்னு பயப்படுறீங்களா? சித்தம் கலங்க போறது எனக்கு இல்ல, அந்த சித்தர்களுக்கு தான். நான் இப்பே கிளம்பி போறேன். வேண்டாம், நான் சொல்றது கேளு. நீயும் என் அப்பாவோட சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டேல்ல? எப்படி 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 நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ஜோடியா யுஎஸ் போறோமா? இப்படி ஒரு நப்பாசை உனக்கு. இது பார், என்னோட லைஃப யாராலையும் டிசைட் பண்ண முடியாது, என் அப்பாவும் டிசைட் பண்ண முடியாது. புரியுதா உனக்கு? லுக், இப்பவும் சொல்றேன், நீ வேற நான் வேற. வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. Get it straight. கணேஷ், அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? அவனை ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லுப்பா, அவனுக்கு ஏதாவது ஆயிடும். தடுத்து நிறுத்து. என்ன தான் நீங்க உங்க பேச்சே மதிக்காம போறாரு, நான் சொன்னா மட்டும் கேட்டு போறாரா என்ன? கணேஷ், அவன் இங்க போக கூடாது, ஏதாவது செய். அவன் அங்க போக விடாத. அத்தான், சின்ன வயசுல இருந்தே விஜய் உனக்கு தான் இவ மனசுல ஆசையை வளர்த்தது நாம. ஆனா அவங்க புள்ள என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா? அவர் வேற இவ வேறையா. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல சம்பளம் வாங்காத வேலைக்காரங்க, அவ்வளவுதான். வேலைக்காரங்க சொல்லி எடுபடாதா? டேய், என்னடா நீ? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்கிற? கண்மணி தான் இந்த வீட்டுக்கு மருமக. டேய், அவன் சொல்லுவான், அது மாதிரி நடந்துருமா? இது பாரு, உன்னுடைய மருமக உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், என்னமோ நீட்டு பேசிட்டு இருக்கிற. இப்ப சொன்னீங்களே உன் மருமகன்னு,
அந்த ஒரு வார்த்தை போதும் அத்தான் எனக்கு. மாப்பிள்ளைய நான் போய் பேசி சரி கட்டுறேன். விஜய், புரியுது உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் நியாயமான கோபம் தான். ஆனா சத்தியமா சொல்றேன் விஜய், அத்தானுக்கு வந்த ஹார்ட் அட்டாக் வெறும் டிராமா தான்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இவ்வளவு ஏன் கண்மணி கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸ்டாப் இட். இதெல்லாம் நான் நம்பணும் இல்ல? வேற யாராவது காதுல பூ வச்சிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் நம்புவான். ஐயோ விஜய், நான் தான் சத்தியமான்னு சொல்றேன்ல, என்ன நம்ப மாட்டீங்களா? போதும், உங்களை நம்புனதெல்லாம் போதும். உங்களை அந்த வில்லேஜ் கூட்டிட்டு போயிருக்கவே கூடாது. நீங்க அங்க என்னெல்லாம் வேலை பண்ணீங்க எனக்கு தெரியாது. என்ன விஜய் இப்படி சொல்றீங்க? நாங்க என்ன பண்ணேன்? வாவ் 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 வாவ், வாட் a brilliant performance. என்ன அழகா நடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க எதுவுமே செய்யல. மாப்பிள, சத்தியமா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அதை பத்தி கேள்வி கேளுங்களேன். உங்களுக்கு புரியல இல்ல? நம்ம அந்த வில்லேஜ் போனதுல இருந்து நீங்க என்ன அந்த ஊர்ல இருந்து பேக்கப் பண்றதுலயே குறியா இருந்தீங்க. ஏன்னா நான் அந்த ஊர்ல செட்டில் ஆயிடவே கூடாது. அதானே உங்க எண்ணம்? மாம்ஸ், பெர்மிஷன் கிடைக்க ராஜ்துரையும் குருக்கள் பையனை வச்சு நான் சில ஏற்பாடெல்லாம் பண்ணிருந்தேன். அதை தெரிஞ்சிட்டு நீங்க தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டீங்க. என்ன சொல்றீங்க விஜய்? எஸ், நீங்க தான் பிச்சுமணி சொன்னதா ராஜதுரை என்கிட்ட சொன்னா. எல்லாத்தையும் நீங்க தான் கொலாப்ஸ் பண்ணிருக்கீங்க. ஐயோ விஜய், அந்த பசங்களை வச்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்ற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியுது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி தடுக்க முடியும்? ஒருவேளை உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருந்தா நீங்க அங்கேயே கேட்டுக்கலாமே. ராஜ்துரையும் சந்தேகமா தான் சொன்னான். எவிடன்ஸோட சொல்லிருந்தா உங்களை அங்கேயே உண்டிலன் பண்ணிருக்க மாட்டேன். விஜய், அந்த பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு அவங்க தப்பிக்கிறதுக்காக பழிய தூக்கி என் தலைமையில போட்டிருக்காங்க. அதான் உண்மை. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க ப்ளீஸ். விஜய், நீங்க நான் தூக்கி வளர்த்த புள்ள. நீங்க சவால்ல ஜெயிக்கணும், உங்க கூட நான் எப்பவும் துணையா இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்க கூட அந்த ஊருக்கே வந்தேன். பட் என்ன ஒண்ணு, அங்க அந்த சித்தரு, நாய், மாடு, ஆக்சிடென்ட் இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் விஜய். அதனாலதான் ஊருக்கு திரும்பி போகலான்னு சொன்னேன். அதை வச்சு நீங்க இப்படி என் மேல சந்தேகப்படலாமா? ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க, அத்தா அவங்க மேல எவ்வளவு உயிரா இருக்காரோ அதை விட டபுள் மடங்கு உயிர் நான் அவங்க மேல வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க அக்கா புள்ள, ஏன் ரத்தம். நீங்க போய் என் மேல இப்படி சந்தேகப்படலாமா? சரி, இப்போ எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க ஊருக்கு போறேன்னதுமே அத்தான் ரொம்ப பயந்து போயிருக்காரு. மறுபடியும் அந்த ஊருக்கு போக வேணாமே விஜய். லுக் மாம்ஸ், அப்பா கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்டயும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. நான் போறதுதான். நீங்க எடுத்த காலி பண்ணுங்க, போங்க போங்க. கம் ஆன், ஜஸ்ட் லீவ். அட்லீஸ்ட் நானும் உங்க கூட வரேனே விஜய். வந்து என் கூடயே இருந்து எனக்கு எதிராவே சதி வேலை செய்யவா? என்ன விஜய், இன்னும் கூட என்ன நம்ப மாட்டேன்றீங்க? சரி, ஓகே, நீங்க என்ன முழு மனசோட நம்பணும்னா அப்படி என்னதான் செய்யணும்? என்ன தடுக்காம வழி விடுங்க. நான் உங்களை தடுக்கலையே, போயிட்டு வாங்கன்னு தானே சொல்றேன். நானும் உங்க கூட வரேன்னு தான் சொல்றேன். அத்தான் ரொம்ப பாவம் விஜய். உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பாவம் ரொம்ப பயப்படுறாரு. இனிமே நீங்க போறதே யாராலையும் தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் நான் உங்க கூட இருந்தாலாவது அவர் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். ஓகே, ஆனா மாம்ஸ், நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு துணையா நான் இருக்கேன், போதுமா? பட் ரிமெம்பர் ஒன் திங், எனக்கு அகைன்ஸ்டா எதுவும் செய்யணும்னு நினைச்சீங்க அந்த நிமிஷமே நான் ஊருக்கு பேக்கப் பண்ணிட்டுங்க. ரைட். கார்ல வெயிட் பண்றேன், நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அத்தாங்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவர் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும்.
ஹலோ சார், சொல்லுங்க சார். ராஜ்தோரே, நான் இப்போ ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா சார்? நாளைக்கு தான் வரேன்னு சொன்னீங்க, இப்போ உடனே வரேன்னு சொல்றீங்க. பரவாயில்ல சார், சந்தோஷம் தான், வாங்க. நானும் மாம்சா வந்துகிட்டு இருக்கோம். கெஸ்ட் ஹவுஸை கொஞ்சம் ரெடி பண்ணிடு. ஆ கண்டிப்பா சார், நான் இப்போ ஆள் அனுப்பிச்சு ரெடி பண்ணிடுறேன். ம். ராஜ்தோரே சார், வர பௌர்ணமி பூஜைக்கு நான் கோயிலுக்குள்ள போனோம்.